வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரியை பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது கத்திரி வந்து நம்ம ஆல்ரெடி பாவி அது வளர்ந்தாச்சு. வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அதை கத்திரி கண்ணை பிடிங்கிட்டு இருக்கோம். கத்திரி விதைப்பாவி இப்போ நம்ம அரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30வது நாள் தான் இப்போ நம்ம அந்த கண்ணை பறிச்சிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்படி நம்ம நல்ல கண்ணாக பார்த்து தேர்ந்தெடுத்து அருந்துராத அளவுக்கு பிடிங்கிற வேண்டியதான். பறிச்சாச்சு. அப்புறம் நம்ம நிலத்தை ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னா நிலத்தை நல்லா ரொட்டேட்டர் மூலியமாக உழுது பார் போட்டு வச்சுருக்கோம். நல்லா 9 அடிக்கு ஒரு பார் அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து பார் போட்டு வச்சுருக்கோம். இப்போது சாஃப்ட் கரைசல் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த சாஃப்ட் கரைசல் எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த செடியை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட் கரைசலில் வந்து நம்ம செடியை தூர நனைச்சிட்டு தான் அதில் வைக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த செடி கருகாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த கரையான் பூச்சி எதுவும் அரிச்சிடாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த சாஃப்ட் கரைசல் நான் பயன்படுத்துகிறோம். இதை நம்ம நல்லா அந்த பவுடரை தண்ணியில் கொட்டி கலந்துட்டு இப்போ நம்ம பண்ணுறேன் பார்த்தீங்களா, கரெக்டாக தூர அதில் வச்சிடுறேன். தூர அதில் நனைச்சிட்டு வேறு எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக படும் மாதிரி நனைச்சிட்டு அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான். மொத்தம் இந்த நம்ம கத்திரி விவசாயம் எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சென்ட் இது நம்ம பண்ண போகிறோம். இது அப்போ எப்படி ஊன்றது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரே நேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் குச்சியில் வந்து ஒரு நூல் அல்லது இது கயிறு நல்லா தெரிகிற அளவுக்கு உள்ள கயிறை கட்டி நீட்டமாக நம்ம சொருவிக்கிறோம் 2 பாருக்கு நடுவில். இப்போது அதில் வந்து 2 அடிக்கு ஒரு கன்று 2 அடிக்கு ஒரு கன்று அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஊனிடுறோம். அதே மாதிரி நம்ம அடுத்ததை மறுபடியும் பிடுங்கி ஊனும் பொழுது ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் கேப் வந்து 2 அடி, அகலமும் 2 அடி, நீளமும் 2 அடி அப்படிங்கிற கணக்கில் எங்கே சுற்றி பார்த்தாலும் 2 அடி இருக்கிற மாதிரி நம்ம ஊனிடுறோம். இப்படி தான் ஊனுறோம், பார்த்துக்குங்க. ரொம்ப பெரிய மெத்தடெல்லாம் இல்லை, அவ்வளோதான் மெத்தடு. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நிலத்தை தயார் பண்ணும் பொழுது தண்ணி கட்டிட்டு இப்படி நம்ம கத்திரியை ஊனிடுறோம். இந்த கத்திரி என்ன ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம் தான் ஊன்றோம். கரெக்டாக நம்ம இது ஊனி 70வது நாள் நம்ம இதில் வந்து காய எடுத்துடலாம். சரிங்களா? நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, நம்ம சொல்கிறத அப்படியே நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா 70வது நாள் நீங்கள் கரெக்டாக காய எடுத்துடலாம். கரெக்டான மருந்து இந்த கத்திரியை பொறுத்தவரை அதிக அளவு வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும். அதனால் நம்ம சொல்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக பின்பற்றணும். அடுத்ததாக நம்ம விதை வெங்காயம் வாங்கியிருக்கோம், சின்ன வெங்காயம். அது வந்து இப்போ இடையில போட்டிருக்கோம்ல பாரில் இந்த பாத்தி போட்டிருக்கிறதுலே நடுவில் முள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முள்ளில் ஒரு சாணுக்கு 1 அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஊனி வைக்கிறோம். இது எப்படி ஊனணும் அப்படின்னு தெரியும் தானே. அதாவது வேர் இருக்கிற பக்கத்து கீழேயும் நுனி இருக்கிற பக்கத்து மேலேயும் திருப்பி ஊனணும். அதாவது வெங்காயத்தை மல்லாக்காய் ஊனணும் அப்படிம்பாங்க. தூர் இருக்கிற பக்கத்தை வந்து வானம் பக்கட்டும், வேர் இருக்க பக்கத்தை வந்து அடிப்பகுதியிலையும் நம்ம ஊனிடணும். இதெல்லாம் வந்து ஊடு பயிர் தான், இந்த எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க. இப்போ கத்திரியை மட்டும் நம்ம பண்ணுறதில்ல. இடையில வந்து முள்ளங்கி, வெண்டி, மிளகாய் இப்படின்னு நிறையா அதெல்லாம் பண்ணுறாங்க. சரிங்களா? அது மாதிரி நம்ம பண்ணணும். எப்படி ஊன்றாங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதை இப்படி தான் இருக்கும். முள்ளங்கியும் இதே மாதிரி நம்ம இடையில ஊனிடுறோம். இதெல்லாம் ஊடு பயிர் தான். வீடியோ கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில பேர் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு நிறையா பேர் தப்பான கமெண்ட் பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம்.